ஐபோன் 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 வாங்குறது தான் நிறைய பேருக்கு மிகப்பெரிய கனவாவே இருக்கும். ஒரு ட்ரீம் ஸ்மார்ட் போன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு யூசரா இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐபோனுக்கு மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐபோன்ல ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு. சின்ன கஷ்டத்துல இருந்து பெரிய கஷ்டம் வரைக்கும் பல கஷ்டங்கள் இருக்கு, பல விதமான மித்ஸும் இருக்கு. இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத நான் சொல்ல போறேன். ஏன்னா நான் ஆஃப்டர் 13 இயர்ஸ் ஐபோனுக்கு ஸ்விட்ச் பண்ணி என்னுடைய பர்சனல் டிவைஸா 2 சிம்முமே இதுல போட்டு பிரைமரியா யூஸ் பண்ணி இருந்திருக்கேன். அண்ட் நிறைய விதமான கஷ்டங்கள் இருக்கு. சோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போதைக்கு கொஞ்சம் நார்மல் மோட்ல போயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல 40 பாயிண்ட் இருக்கு. சோ டர்போ மோட் ஸ்டார்ட்ஸ். இதுல ட்ரூ காலர் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்தே போயிடுங்க. ஆண்ட்ராய்டுல ஸ்பாம் கால்ஸ் வந்தா சும்மா டக்குன்னு வந்துடும், கால் வரும்போது நீங்க எடுக்க முடியும். பட் இதுல ட்ரூ காலர் கொடுத்துருக்காங்க. நீங்க சப்ஸ்கிரிப்ஷனே வந்து பண்ணிருந்து நீங்க என்ன பண்ணிருந்தாலுமே ட்ரூ காலர் இதுல 100% பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகாது. கால் வரும், நீங்க அட்டன் பண்ணி பேசணும். வந்த நம்பர் அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு சர்ச்சை கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரூ காலர்ல சர்ச் பண்ணீங்கன்னா தான் பேர் வரும். பேசினதுக்கு அப்புறம் சர்ச் பண்ணி அவன் எவன்னு தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது? அதான் பேசிட்டோம்ல. வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு போட்டோவை டாக்குமெண்ட் அனுப்பணும்னா அனுப்ப முடியுமா? தாராளமா அனுப்பலாம். ஆண்ட்ராய்டுல இப்படி அனுப்புவோம், ஐபோன்ல இப்படி ட்ரை பண்ணி அனுப்பணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க நார்மலா ஒரு போட்டோ அனுப்புறது ஈஸியா அனுப்பிடலாம். பட் அந்த போட்டோவை டாக்குமெண்டா சேவ் பண்ணணும்னா நீங்க அந்த போட்டோ ஓபன் பண்ணணும், கீழே போயிட்டு சேவ் டு ஃபைல கொடுக்கணும். அதுக்கப்புறமா அது உங்க ஃபைல்ஸ்ல வந்து எந்த லொகேஷன்ல வேணுமோ அங்க சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் இப்போ நீங்க சேவ் பண்ணீங்கல்ல, அதாவது இமேஜை வந்து டாக்குமெண்டா சேவ் பண்ணீங்கல்ல, அதை செலக்ட் பண்ணி அனுப்பணும். இது ஒரு தடவை ஓகே, 2 தடவை ஓகே. சப்போஸ் பல்கா பழைய போட்டோ ஒரு 4-5 போட்டோ ஒரு 20 போட்டோலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க அதிகமா ஸ்க்ரோல் பண்ற ஆளா இருந்தா அப்படி நீங்க ஆண்ட்ராய்டுல சும்மா போய்கிட்டே இருக்கும், அழகா நிக்கும், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம். பட் நீங்க ஐபோன்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அப்படி போற மாதிரி போகும், அங்கேயே தான் நிக்கும், கொஞ்சம் தான் வந்து ஸ்க்ரோல் ஆகுது. இது எனக்கு பர்சனலி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு ஐபோன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கடுப்பா இருந்தது. ஆண்ட்ராய்டுல இருக்கிற அளவுக்கான கெஸ்டர்ஸ் ஐபோன்ல கிடையவே கிடையாது. நீங்க பேக் போனா லெஃப்ட்ல இருந்து ஸ்வைப் பண்ணலாம், பட் ரைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணினா ஒண்ணுமே நடக்காது. பட் ஆண்ட்ராய்டுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்கும். அதுல பல விஷயங்கள் இதுல மிஸ்ஸிங். அல்டிமேட்லி அர்ஜென்ட்ல இருக்கீங்க, ஒரு ஐபோன்ல இருந்து விண்டோஸ்க்கு ஃபைல்ஸ் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நான் அதை நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். நம்ம ஸ்மார்ட் போன்ல போட்டோஸை எடுத்து தள்ளிக்கிட்டே இருப்போம். போட்டோஸை பார்க்கணும்னா போட்டோஸ்ன்ற ஆப்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க அந்த எடுத்த போட்டோஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். நல்லது தானே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்கிரீன்ஷாட்டும் அங்கதான் இருக்கும், வாட்ஸ்அப்ல வந்து இமேஜஸும் அங்கதான் இருக்கும், வந்தது போனது இருக்கிறது இருக்காதது வெந்தது வேகாதது எல்லா போட்டோவும் அங்கதான் இருக்கும். சோ இந்த DCIM இந்த கேமரா அப்படின்ற மாதிரியான ஒரு தனியான ஒரு ஆல்பம் அங்க இருக்கவே இருக்காது. அதற்கும் ஒரு விஷயத்தை இப்படி சொல்றாங்க. ஆனா அது இப்படி கூட கிடையாது. இந்த டேபிள் மேல இப்படி வந்து நான் சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். போன வாரம் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. சரி ஒரு வாரம் கழிச்சு கால் பண்ணலாம் நினைக்கும் போது நம்பரை நான் சேவ் பண்ணல. இப்ப போய் தேடினா என்னுடைய டயலர்ல அந்த ஹிஸ்டரியில அந்த நம்பரே காணும். ஏன்னா வெறும் 100 கால் ஹிஸ்டரி வரைக்கும் தான் உங்களுடைய டயலர்ல இருக்கும். அதற்கு மேல போக போக ஆட்டோமேட்டிக்கலி பழைய கால் ஹிஸ்டரி எல்லாம் டெலீட் ஆகிட்டே போகும். இது எந்த விதத்துல பிரைவசி எனக்கு தெரியவே இல்லை. சரி அந்த இம்பார்ட்டன்ட் கால் நம்பர் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே நீங்க வாட்ஸ்அப்ல கால் பண்றீங்க, நார்மலா கால் பண்றீங்க, எப்படி பண்ணாலுமே எத்தனை தடவை பண்ணாலுமே எல்லாமே உங்களுடைய டயலர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை தனித்தனியா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 40 கால் வருது, நீங்க வாட்ஸ்அப் நார்மல் கால் எல்லாத்தையும் சேர்த்து பண்றீங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, லைனா ஒரே பேர் தான் இருக்கும். வெரி கன்ஃபியூசிங். சரி இதெல்லாம் ஓகே, நான் டயலர் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்காச்சும் கால் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? T9 டயலர் வந்து யூஸ் பண்ணுவோம். இது நம்ம நார்மலா பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. பேரை வச்சு நம்பர் டைப் பண்ணோம்னா அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய ஆல்பபெட் பிரகாரம் வரும். பட் அது ஐபோன்ல சப்போர்ட் கிடையாது. உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சா நீங்க நம்பரை டைப் பண்ணலாம், நம்பர் தெரியலனா கான்டாக்ட்ஸ்ல போயிட்டு கான்டாக்ட்ஸ்ல கீழே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பேர் நீங்க தெரியணும்னா அப்படியே வந்துட்டு தான் நீங்க வந்து எடுக்கணும். ஆப்பிள் இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு என்னும் போது SMS ஆர்கனைசர் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வரக்கூடிய SMSல முக்காவாசி ஸ்பேம் தான் இருக்கும். ஸ்பேம்ல இருந்து எல்லாமே தனித்தனியா பிரிச்சு எனக்கு தேவையானது வரும். OTPஸா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே தனித்தனியா வந்துடும். பட் இதுல நீங்க எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ டிஃபால்ட் SMS ஆப் இவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப பேசிக். 10 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்கு. கீபோர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிஃபால்ட் ஆப்பிள் கீபோர்டா இருக்கட்டும், இல்லாட்டி நான் இன்ஸ்டால் பண்ண ஜிபோர்டா இருக்கட்டும், ஆண்ட்ராய்டுல இருக்கிற அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல வர்றதே வந்து கிடையாது. நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் மாற்ற முடியும், நீங்கள் நிறைய செட்டிங்ஸை மாற்றலாம். பட் அவ்வளோ விஷயத்த நான் ஏங்க பண்ணணும்? சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயத்த கூட ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ் ஐபோன் வாங்கியாச்சு, இப்போ ஆப்பிள் எக்கோசிஸ்டம்குள்ள போயாச்சு நினைச்சிட்டு நீங்க ஆப்பிள் வாட்ச், ஏர்போர்ட்ஸ் ப்ரோ அப்படின்றது போல எல்லாமே வாங்கினீங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ். ஒருவேளை உங்ககிட்ட சாம்சங் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, நான் அதை கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கனெக்ட் ஆகாது. ஒருவேளை நீங்க அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி கனெக்ட் பண்ணாலுமே
இது ஒர்க் ஆகிற அளவுக்கு இந்த போன்ல வேற எந்த வாட்சும் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் டைம் மட்டும் தான் பார்க்கலாம். ஸ்பிளிட் ஸ்கிரீன் மோட் iOSல இது வரைக்கும் வரவே கிடையாது. இவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல நான் வெறும் ஒரு ஆப்பை தான் யூஸ் பண்ண முடியும். 2 ஸ்கிரீன் வைக்கணும்னு நினைச்சாலும் அது முடியவே முடியாது. ரொம்ப பிரைவசி முக்கியம்னு சொல்லக்கூடிய ஆப்பிள்ல ஆப் லாக் கிடையவே கிடையாது. நீங்க தனியா ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சாலுமே இல்ல. இதுக்கு ஒர்க் அரவுண்ட் திரும்ப இருக்கு. அதுக்கும் ஒரு டைமரை செட் பண்ணி அந்த 2 மெத்தட் இருக்கு. நான் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் டைரக்டா பூட்டை எப்படி திறக்கிறதுக்கும் போய் காம்பவுண்ட் மேல ஏறி குச்சி நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து திறக்கிறதுக்கும் வித்தியாசங்கிறது இல்ல. அந்த மாதிரி தான். போட்டோஸ் ஏதாச்சும் பார்த்துட்டே இருக்கீங்க, பார்த்துட்டே இருக்கக்கூடிய அந்த போட்டோவை நீங்க அப்படியே கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ண நினைச்சு நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் அதுல எரர் வந்துட்டே தான் இருக்கு. இது எனக்கும் ஒரு தடவை வந்தது. ஆனா நீங்க அப்படி அப்லோட் பண்ணணும் எரர் வராம அப்படின்னா டைரக்டா கூகுள் டிரைவ் ஓபன் பண்ணி அதுல இருந்து போயிட்டு நீங்க வேணுன்ற ஃபைல் அப்லோட் பண்ணீங்கன்னா அப்ப பிரச்சனை இல்லாம ஆகுது. கூகுள் டிரைவ் என்னும்போது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கூகுள் டிரைவ்ல ஒருவேளை நீங்க பெரிய ஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு ஐபோன்ல வர்றதே கிடையாது. அதற்கும் ஒரு ஒர்க் அரவுண்ட் வச்சு தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். போனை இப்படி நிக்க வச்சு நீங்க யாருக்கிட்டயும் வீடியோ கால்லாம் வந்து பேசுறீங்க, மீட்டிங்ல அட்டெண்ட் பண்றீங்கன்னா வாய்ஸ் கண்டிப்பா மஃபிள் ஆகுது. பட் இதுவே நீங்க வேற ஏதாச்சும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ல பண்ணும்போது அந்த அளவுக்கு மஃபிள் ஆகல. ஏன்னா இந்த மாதிரி ஆகும்போது நீங்க ஏர்போர்ட்ஸ் ப்ரோ வாங்குவீங்க அண்ட் திரும்ப ஆப்பிளுக்கு போகும். இந்த வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணி நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்றது ரிங்கருடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்றீங்களா, மல்டிமீடியாவுடைய வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்றீங்களா அப்படின்றது கடைசி வரைக்கும் ஒரு கஷ்டமான ஒரு வேலையா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ரிங்கருடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பட்டன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஆன் பண்ணீங்கன்னா ரிங்கருக்கு ஒர்க் ஆகும். அதை ஆஃப் பண்ணீங்கன்னா மல்டிமீடியாக்கு ஒர்க் ஆகும். ரெண்டுமே ஒரே சமயத்தில் ஒர்க் ஆகவே ஆகாது. நம்ம ஆண்ட்ராய்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை பிரஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே மூணுமே வரும், இன்க்ளூடிங் காலும் வரும், அலாரமும் வரும். எது எவ்வளவு வேணுமோ ஒரே டைம்ல செட் பண்ணிடுவோம், ஒரே இடத்துல செட் பண்ணிடுவோம். ஆனா நீங்க ஐபோன்ல எந்த வால்யூமை எப்படி செட் பண்ணணும்னாலும் செட்டிங்ஸ்குள்ள போகணும். அகைன் அதே தான், திறந்துட்டு சீசே உள்ள போயிட்டு அதுக்குள்ள போய் சவுண்ட்ல போயிட்டு நீங்க ஒவ்வொன்றா செட் பண்ணணும். காதுல போக வருதுல எனக்கு தான். ஆண்ட்ராய்டில் ஃபைல் மேனேஜர் அப்படின்னு இருக்கும், ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம், செம்மையாக இருக்கும், எல்லா ஃபைலும் இருக்கும், கசகசன்னு இருக்கும் இல்லை. ஆனால் ஆப்பிள் அந்த கஷ்டமே உங்களுக்கு இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஜென்ரலி ரொம்ப சிம்பிளாக தான் வந்து வச்சிருப்பாங்க. நீங்கள் வேணுன்றதை நீங்களாக தான் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஃபைல்ஸில் ஃபோட்டோஸ் இருக்காது. ஃபோட்டோஸ் தனி, ஃபைல்ஸ் தனி. அதனால தான் நீங்கள் ஃபோட்டோவை வந்து ஃபைலாக சேவ் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பணும், சென்ட் பண்ணணும், என்ன வேணாலும் பண்ணணும். இதுவும் கொஞ்சம் கஷ்டம் ஆண்ட்ராய்டு யூஸருக்கு. ஐபோனை வாங்குறதே கஷ்டப்பட்டு வாங்குறோம். ஸோ லோ ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை வாங்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் எஸ்எஸ்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி கனெக்ட் பண்ணிங்கனாலுமே, லைட்னிங் கேபிளில் கனெக்ட் பண்ணாலுமே இது ஒர்க் ஆகிறது இல்லை. இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணணும்னா இந்த கேபிளை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் எப்பவுமே. ஏன்னா யாருக்கிட்டையுமே இந்த பர்டிகுலர் கேபிள் அதிகமாக இருக்காது. இருந்தாலும் அவங்க வந்து தங்கத்தை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா எங்கிட்டே ஒன்று தான் இருக்குது, நீ வேறு ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு கேபிள் உங்கள் பாக்கெட்டில் எப்பவுமே வைக்கணும். ஐஃபோனில் இருக்கிற கால்குலேட்டர் தான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எதுக்குடா அப்படின்ற மாதிரியான ஒரு கால்குலேட்டர். ஏன்னா நிறைய விஷயத்தை உங்களால் பண்ண முடியாது. நீங்க ஒரு நம்பரை டைப் பண்ணிட்டு அடுத்த நம்பர் பிளஸ் கொடுத்து டைப் பண்றதுக்குள்ள முன்னாடி நம்பர் மறைஞ்சு போயிடும். தப்பித்தறி ஏதாச்சும் நம்பரை போட்டீங்க, அந்த நம்பர்ல நடுவில் இருக்கிறத மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் இதுல வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் இவங்களோட கால்குலேட்டர். சரி, கூகுளுடைய கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள்ல கூகுள் கால்குலேட்டர் கொடுக்கல. சாவுங்கடா, ஆண்ட்ராய்டு விட்டுட்டா போறீங்க. ஆண்ட்ராய்டுல ஒருத்தனாச்சும் உங்களுக்கு ப்ளூடூத் இல்லாம தராங்களா? ஆனா ஐபோன்ல அதை விட அதிகமாகவே இருக்கு. ஆனால் இதை பற்றி யாருமே பேசுனது இல்லை. நானும் ஐஃபோனை ரீசெட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமாக ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. எந்த ஆப் எதுக்குன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் புரியல. இப்போ வரைக்கும் எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கான ஆப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இவ்வளோ ப்ளோட்வேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ப்ளோட்வேர்ஸ் தான் ஆண்ட்ராய்டு மாதிரி வச்சிருக்காங்க, அதோட அதிகமாக வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு சில ஆப்களுடைய அஃபிஷியல் ஆப்புக்குள்ள போய் பார்க்கும்போது உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வருது. ஆனால் நம்ம வெறும் ஆண்ட்ராய்டை மட்டும் திட்டுவோம். இல்ல, கூகுள் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணல. ஒரு ஆப்பை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வெறும் 3 ஸ்டெப்ல ரிமூவ் பண்ணிடலாம். கிளிக் 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 ரிமூவ். இதுவே நீங்க ஒரு ஆண்ட்ராய்டுல பண்ணீங்கன்னா கிளிக் ரிமூவ். ஸ்க்ரோலிங் ஸ்கிரீன்ஷாட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றவங்க ஐபோன்ல அதை மறந்துடுங்க. சஃபாரியை தவிர வேற எதுலயுமே ஒர்க் ஆகாது. ஆண்ட்ராய்டுல 2 சிம்மை நீங்க ஈஸியா வந்து போட முடியும். ரெண்டுமே பிசிக்கல் சிம்மா கொடுப்பாங்க. இதுல ஒரு பிசிக்கல் சிம், ஒரு இ சிம். பரவாயில்ல, போக போக டெக்னாலஜி மாறுது. ஆனா உங்களுக்கு ஆண்ட்ராய்டுல 2 ஆப்பை நீங்க யூஸ் பண்ண முடியும். ஒரு நார்மல் ஆப்பையும் யூஸ் பண்ண முடியும், இன்னொரு ஆப்பையும் அதே ஆப்பை பேரலா யூஸ் பண்ண முடியும். பட் ஐபோன்ல அந்த மாதிரி எதையுமே பண்ண முடியாது. நோ பேரலல் ஆப்ஸ். வாட்ஸ்அப்பே நான் நார்மல் வாட்ஸ்அப் ஒன்று, பிசினஸ் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க இன்னொரு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாத்தையுமே தாண்டி இல்ல ப்ரோ, நான் வாங்கினா ஒரு ஐபோன் தான் வாங்குவேன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ரீசெண்டா லான்ச் ஆன ஐபோன் 14 ப்ரோ சீரிஸை நீங்க வாங்குறது பெட்டரா இருக்கும். அப்படி இல்லாட்டி ப்ரோ வாங்குங்க. ஓகேவா? அதாவது வந்து 14 ப்ரோ இல்லாட்டி 14 ப்ரோ மேக்ஸ் வாங்குங்க. அப்படி இதெல்லாம் பட்ஜெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஐபோன் 14 கன்சிடர் பண்ணலாம். பிளஸ் போகாம இருக்கிறது நல்லதா இருக்கும். எல்லாமே ப்ராடக்ட் டேகிங் செக்ஷன்ல போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு ஆண்ட்ராய்டு யூசர் ஐபோனுக்கு மாறும்போது ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு. அதுல முக்காவாசி கஷ்டங்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க ஒரு ஐபோனுக்கு மாத்தி இருந்து என்ன மாதிரி கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் குறிப்பா இந்த ஐபோன்ல நிறைய விதமான சூப்பரான விஷயங்களும் இருக்கு. ஆண்ட்ராய்டு இன்னும் கீழே இவங்க மேல இருக்கக்கூடிய பல விஷயங்களும் இருக்கு.
இருக்கு. அதெல்லாம் நம்முடைய அடுத்த வீடியோ ஐபோன் இஷ்டங்கள் அதுல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். இருங்க, போன் சார்ஜ் இல்ல, போன் கேபிள் எக்கடா.